2 நாளைக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியிலே ஒரு மீனவ பெண்மணி அரசு பேருந்திலே ஏறி பயணம் செய்ய முற்பட்ட போது அந்த பேருந்து நடத்துனரால் கீழே இறக்கிவிடப்பட்டார். அதற்கு அவர் கூறிய காரணம், நீ ஏறினால் இந்த பேருந்து நாற்றம் எடுக்கும், நான் உன்னிடத்திலிருந்து நாற்றம் அடிக்கிறது, துர்நாற்றம் அடிக்கிறது, ஆகவே இந்த பேருந்திலே பயணிக்க கூடாது என்று சொல்லி அந்த பெண்மணியை கீழே இறக்கிவிட்டார்கள். இனிமே நீ இந்த பஸ்ல ஏறக்கூடாது, நீ ஏறினா எல்லா ஆட்களும் பஸ்ஸை விட்டு இறங்கிடுவாவு, எங்களுக்கு வாந்தி வரும். நான் கிடந்து கரைச்சாடி ராத்திரி பூரா நான் உறக்க கூட செய்யலை, நான் சாப்பிட கூட செய்யலை. எனக்கு வந்த நிலைமை இது யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் இல்லை, பல இதில் பல வண்டிகளில் இப்படி நடக்குது. மீனவ மக்களை நல்ல இழிவாக பேசாதீங்க, ஏன்னா கொஞ்சம் மட்டு மாதிரி பேசுங்க, அப்போதான் நாட்டில் ஜீவிச்ச முடியும். ஆண்டவனுடைய வல்லம் அப்பந்தான் கிடைச்சும் உங்களுக்கு. தமிழக அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் டிப்போயில் உள்ள அதிகாரி உட்பட 3 பேரை சஸ்பெண்ட் செய்தனர். அது ஒரு விஷயம். ஆனால் இங்க ஒரு மனிதனுடைய மனநிலையை பாருங்கள். ஒருவர் செய்கிற வேலையை பொறுத்து அவர் தாழ்வாக மதிக்கப்படுகிறார், அல்லது இன்னொருவர் செய்கிற வேலையை பொறுத்து இன்னொருவர் உயர்வாக மதிக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம் சமூகத்திலே இது மாபெரும் அவலமாக காணப்படுகிறது. இந்த மீனவ பெண் ஏறினதனால் பேருந்தில் பயணிக்கிறவர்களுக்கு நாற்றம் எடுக்கமாக ஏறாதே என்று சொன்னவர் தன் வீட்டிலே இவர் மீன் சாப்பிடுகிறவராகத்தான் இருப்பார். ஆனால் ஒரு சக மனிதர்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய விருப்பம், அதாவது எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, எனக்கு யாராலும் பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் யாரையும் ஒத்து போக மாட்டேன், நான் யாருக்காகவும் எதற்காகவும் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், யாருக்காகவும் எதற்காகவும் யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த மனநிலை மிகவும் கேடுகட்ட மனநிலை. இந்த சமூகத்திலே பலவிதமான தொழில்கள் உள்ளது. அதிலே சாக்கடை அழுகிற தொழில்கள் உள்ளார்கள். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நம்முடைய ஊர் நாரை போகும். இல்லை, நீ சாக்கடை அழுவன், ஒன்னே இல்லை, நான் பக்கத்திலே சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டுவது என்பது எவ்வளவு கெட்ட சிந்தை, கீழ்த்தரமான சிந்தை. ஏதோ படித்தோம், நான் நல்ல வேலையில் இருக்கிறேன், அல்லது நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்திலே மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிற மனநிலை இருக்கிறது அல்லவா? இது மிகவும் மிகவும் கீழ்த்தரமான ஒரு புத்தி. எந்த தொழிலும் அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் செய்கிற தொழிலை அடிப்படையாக வைத்து அந்த மீன் வாடை இருக்கலாம், அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இந்த சமூகத்திலே வாழ தகுதியற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இந்த சமூகத்தில் தான் இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், கிறிஸ்துவுக்குள்ளானும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற சபைகளிலும் இப்படிப்பட்ட அவல நிலை காணப்படுகிறது, வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. சபைகளிலே சமூகத்தால் தாழ்வாக பார்க்கப்படும் வேலை செய்கிற ஒரு மனிதனுக்கும் அல்லது உயர் அதிகாரிகளாக அல்லது பிசினஸ்மேன்களாக இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கின்ற மரியாதையிலே வித்தியாசம் காணப்படுகிறது. சாதாரண ஒரு கூலி வேலை செய்கின்ற ஒரு மனிதனுக்கு அவமரியாதையும் அல்லது அவர்களை ஒரு ஏளனமாக பார்க்கின்ற பார்வையும், அதே வேளையிலே ஒரு படித்த டாக்டர் அல்லது கலெக்டர், இன்ஜினியர் போன்றவர்களுக்கு அல்லது தொழிலதிபர்களுக்கு கிடைக்கிற மரியாதைக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. எந்த அடிப்படையிலும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை காட்டிலும் தாழ்வாகவோ உயர்வாகவோ எண்ணக்கூடாது. எல்லோரையும் சமமாக பார்க்கிற மனநிலை கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயம் தேவை. அது இல்லாததனால்தான் சபைகளிலே பிரிவினைகள். ஆனால் இன்றைக்கு இந்த சபைகளை நடத்துகிறவர்களே அதை மீறினவர்களாய் காணப்படுகிறார்கள். சபையை நடத்துகிறவர்கள் இன்றைக்கு யாரோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள்? சாதாரண ஒரு ஏழையோடு, அவர்களுடைய சபைக்கு வருகிற ஏழையோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை. அந்த சபைகளிலே முன் வரிசையில் யாருக்கு இடம் கொடுக்கப்படுகிறது? சாதாரண ஒரு ஏழைக்கு கிடைக்கிறதா? இல்லை. யாக்கோபு இதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்போ யாக்கோபு வாழ்ந்த காலத்திலே இதுதான் நிலைமையாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அது அப்படியாகவே காணப்படுகிறது.
உங்களுக்குள்ளாக ஒரு மனிதன் பொன் மோதிரமும் அழகான கோட்டு சூட்டு போட்டு ஒருத்தன் வருகிறான். அதே வேளை ஒரு ஏழையான அழுக்கு துணி போட்ட ஒருத்தனும் வருகிறான். அப்பொழுது இந்த சபையில யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது? முன் வரிசையில் இடம் கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், பொன் மோதிரம் அணிந்தவனை பார்த்து அல்லது மினுக்கான ஆடை அல்லது கோட்டு சூட்டு போட்டவனை பார்த்து இங்கே வாரன், முன் வரிசையில வந்து உட்கார், நீங்கள் வந்தது எங்கள் சபைக்கு மிகப்பெரிய கனம் என்று பவ்யமாக இருப்பார்கள். அதே வேளையிலே ஒரு சாதாரண ஒரு ஏழை அழுக்கான துணியோடு வருகிறார். அப்பொழுது என்ன, அவருக்கு தான் கடைசி இடம், அல்லது இடம் இல்லை என்று சொன்னால் நீ போய் தரையில உட்காரு, நீ அழுக்கு துணி தானே போட்டு நீ அழுக்கு துணி தானே போட்டிருக்க. ஒரே நேரத்திலே சபை முழுவதுமாக இடம் நிரம்பி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. சபை முழுவதுமாக இடம் நிரம்பி இருக்கிறது. இப்பொழுது ஒரே நேரத்திலே ஒரு கோட்டு சோட்டு போட்ட ஒருத்தர் வருகிறார், ஒரு சாதாரண அழுக்கு ஆடை விடுத்து ஒரு ஏழை வருகிறார். இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை எப்படி இருக்கும்? அந்த சபை நடத்துகிறவர்களால் இந்த இரண்டு பேருக்கும் கொடுக்கிற மரியாதை எப்படி இருக்கும்? கோட்டு சூட்டு போட்டவர்களுக்கு எப்படியாவது முன் வரிசையிலே வேறு யாராவது எழுப்பி விட்டாவது அந்த இடத்தை கொடுப்பார்கள். அதே வேளையிலே அழுக்கு துணி போட்ட அந்த ஏழைக்கு நீ போய் அங்கே அந்த பக்கத்துல கீழே அது உட்காரு, ஒரு பாய் போட்டு உட்காரு என்று சொல்லி விடுகிறோம் அல்லவா? இதுதான் நீங்க கண்கூடாக நேரடியாக பார்த்திருக்கிற சபைகளிலே. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு அற்பமான மனநிலை. யாக்கோபு இதை வன்மையாக கண்டிக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஒரு மனிதனை பாரபட்சமாக பார்த்துவிட்டு நான் கிறிஸ்துவிலே விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசமா இருக்கிறேன் என்று சொல்லாதிருப்பீர்களாக. பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த மாதிரி அழுக்கு துணி அழுக்கில்லாத துணி என்கின்ற பாவரை பார்த்திருந்தால் இந்த மனித குலத்தில் ஒருவரை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. காரணம், வேதம் சொல்லுகிறது, அதற்கு முன்பாக நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள், நாம் போட்டிருக்கிற துணிகள் தேவனுடைய பார்வையில அழுக்கு, நம்முடைய வாழ்க்கை அழுக்கு. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டார். அழுக்கான நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்து அழுக்கான நம்மை ஏற்றுக்கொண்டார் என்றால் அதே போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கிறதா? அப்படி பக்குவம் இருந்திருந்தால் ஒரே தெருவிலே ஒரே டினாமினேஷன் ஸ்டார்பிலே ஜாதிக்கு ஒரு சபை இருக்குமா? பாருங்கள், கொள்கை வேறு, அப்படி அல்ல. இவன் திருத்துவத்தை நம்புகிறான், திருத்துவத்தை நம்பவில்லை என்கின்ற அடிப்படையில் அல்ல அங்கே பிரிவினை. அல்லது இவன் இந்த ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்கிறார், இவன் இந்த ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளுகிற என்ற அடிப்படையில் அல்ல. இவன் அந்நிய பாஷை பேசுகிறார், அந்நிய பாஷை அந்த அடிப்படையிலே அந்த இரண்டு சபைகள் அல்ல. ஒரே கொள்கையுடையவர்கள், ஒரே மொழி பேசுகிறவர்கள், ஒரே ஊர்க்காரர்கள், ஆனால் தனித்தனி சபைகள். ஏன்? இவர்கள் கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் அந்த சபைக்கு சென்றால் எங்களை ஒரு விதமாக கேவலமாக பார்க்கிறார்கள், எங்களை அவர்கள் சாதாரண மனிதர்களாக கூட மதிப்பதில்லை, ஏதோ மிக தாழ்ந்த மிருகத்துக்கு சமமாக பார்க்கிறார்கள். காரணமா நாங்கள் அவர்களை விட தாழ்ந்த ஜாதியாம். ஆகவே எங்களுக்கு அங்கே இருக்க ஒரு கம்ஃபர்டபிள் இல்லை, நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்பதாக அவர்கள் வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் அந்த மனநிலையில் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை ஏன் இல்லை? ஜாதி அடிப்படையில மட்டுமல்ல, பணத்தின் அடிப்படையிலே, உருவத்தின் அடிப்படையிலே, போட்டிருக்கிற ஆடையின் அடிப்படையிலே ஏன் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லாமல் போயிட்டு? வளர்ந்த நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா முதற்கொண்டு இந்த பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்காவிலே கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்கின்ற அந்த பிரச்சனை. வெள்ளையர்கள் கருப்பர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவர் தங்களின் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பாருங்களேன், இந்த உலகத்தில் எல்லாரும் படித்த வக்கீல்களாக, உங்களை போல படித்த வக்கீல்களாக, டாக்டர்களாக, என்ஜினியர்களாக இருந்தால் யார் மீன் பிடிப்பார்? நீங்கள் எப்படி மீன் சாப்பிடுவீர்கள்? அல்லது யார் இந்த சாக்கடை அழுகிறார்? நீங்கள் சமுதாயத்தை நாட்டம் எடுக்கும் அல்லவா? ஆகவே உங்களை காட்டிலும் அவர்கள் மிக சிறந்த வேலை செய்கிறார்கள் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டுமே தவிர, இந்த வேலை செய்கிறாங்க பக்கத்துல வந்தால் நாட்டம் எடுக்கும், இவனிடத்துல எப்படி கை கொடுப்பது? தவறு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள், சின்ன ஒருவேளை 10-20 பேர் இருக்கிற சபைகள்ல இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரிய 100-200 பேர் உள்ள சபைகளுக்கு, அதுக்கு மேலுள்ள சபைகளிலே இந்த பிரச்சனைகள் உண்டு. ஒரு மனிதன் யாரோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்?
யாரோடு கை கொடுக்க விரும்புகிறார்கள் என்றால் தங்களுக்கு சமமான ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல உள்ளவர்களோடு. பாருங்கள், ஒரு போதகருடைய மனநிலை இந்த போதகர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். ஆனால் இதே மனநிலை தான் இன்றைக்கு அநேக போதகர்களிடத்திலேயும் காணப்படுகிறது. ஒரு சொல்லுகிறது ஒரு பொய் தான், ஒரு பொய் கதையை சொல்லுகிறார். பொய் கதைகளுக்கு கூட அவரிடத்துக்கு உள்ளாக ஒரு சாதாரண ஒரு ஏழை மக்களை குறித்து எவ்வளவு தாழ்வான சிந்தை உடையவர்களாக காணப்படுகிறார். பாருங்கள், இருந்து மலேசியாவுக்கு போயிருக்கும்போது என்ன பிக்கப் பண்ண ஒரு பெரிய கார் வந்தது. கார்ல வந்து நான் ஜாலியா அப்படி உட்காந்துருந்தேன், கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தேன். ஒரு வயசான தாத்தா மாதிரி இருந்தார். அவர் எங்களை எல்லா இடத்துக்கும் எங்க போகணும் பாஸ்டர், இங்க போங்க அப்படின்னு அங்க கூட்டு போனாரு. பாஸ்டர் என்ன சாப்பிடுறீங்க, என்ன வேணா, பெரிய பெரிய ஹோட்டலுக்காக கூட்டு போனாரு. எல்லா ஹோட்டலையும் போய் சாப்பிட்டுட்டு நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் வேலையே இல்லையா, எங்க போய் நாளையே சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கேட்டேன், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் தான் மலேசியால கலெக்டரா இருக்கிறேன். கலெக்டரா பார்த்து கால டொயின்னு கீழே வந்துச்சு. கையை கட்டிட்டு இப்படி அமைதியா உட்காந்துருந்தேன். இவர் மலேசியாவுக்கு சென்றாராம். மலேசியாவிலே ஒருவர் இவருக்கு கார் ஓட்டி வந்தாராம். அவரை பார்த்து, உங்களுக்கு வேலை இல்லையா, ஏன் எங்களை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டாராம் நக்கலாக. இவர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு. காரணம், இப்பொழுது இவருடைய மனநிலை என்ன, அவர் ஒரு சாதாரண ஏதோ ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒருவர் அப்படி என்று நினைத்து கால் மேல் கால் போட்டு கொண்டிருந்தாராம். கெத்து. அன்புக்குரியவர்களே, ஒரு ஏழைக்கு இங்கே போதகர்கள் மதிப்பு கொடுக்க விரும்புவதில்லை. அதுதான் அவருடைய உள்ளத்தில் உள்ளதே. அவர் சொல்லி அந்த பொய்க்கதையில் கூட ஒரு ஏழைக்கு அவர் மதிப்பு கொடுக்க விரும்பவில்லை. அதே வேளையிலே அவர் அந்த நாட்டின் கலெக்டர் என்று தெரிந்த உடனடியாக அப்படியே கால் அப்படி கீழே இறங்கினான், பவ்யமாக உட்கார்ந்தாராம். எவ்வளவு கேவலமான சிந்தை! இவ்வளவு நேரம் அவர் ஏழை என்று நினைத்து கொண்டிருந்த போது கெத்தாக உட்கார்ந்தவர் இப்பொழுது அவர் கலெக்டர் என்று தெரிந்ததும் கால் ஆட்டோமேட்டிக்காக கீழே போனதாம். இப்படி ஒரு பயபக்தியுடன் இருந்தார். இங்கே எதற்கு மதிப்பு? பணம் பதவிக்க மதிப்பு? மனிதரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மனிதரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த புற காரணிகளை வைத்து தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? போதகரே அப்படிப்பட்டவர்களை வந்து சந்திப்பதில்லை. போதகர் கூட்டம் முடிந்ததும் யாரை சந்திக்க விரும்புகிறார்? அந்த இடத்துல ஒரு அந்த அந்த ஆலயத்திலே மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிற அல்லது நல்ல வசதி வாய்ந்த அவர்களோடு மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருப்பார். எல்லாத்தையும் விடுக்கலை. இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற நாலிமாவுடைய அண்ணனாகட்டும், டிஜிஎஸ் குடும்பங்களாகட்டுமே, அவர்கள் தங்களை யாரோடு அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள்? அவர்கள் பல வேளைகளில் அவர்கள் திருமண இல்லங்களுக்கு செல்லுகிறார்கள், சில கடை திறப்பு இடங்களுக்கெல்லாம் செல்லுகிறார்களா? எப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்லுகிறார்கள்? இது ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு திருமண வீட்டுக்கு சென்று பார்த்திருக்கிறீர்களா? சாதாரண ஒரு ஏழை துக்க நிகழ்வுகள் சென்று பார்த்திருக்கிறீர்களா? இல்லையே. அவர்கள் ஒரு தொழிலதிபர்கள், பெரிய பெரிய காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களோடு மணிக்கணக்கில் நேரம் செல்கிறார்கள். அவர்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதன் எப்பொழுதுமே தங்களுக்கு சமமான அல்லது தங்களை காட்டுற மேலானவர்களோடு பழக விரும்புகிறான், அவர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறான். ஆனால் சமுதாயத்தினால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிற, சமுதாயத்தின் பார்வையிலே தாழ்வானவர்களாக கருதப்படுகிறவர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து சமுதாயத்தால் தாழ்வாக பார்க்கப்பட்ட மனிதர்களோடு தான் பழக விரும்புகிறார். இன்னைக்கு எல்லாரும் தங்களை காட்டிலும் உயர்வானவர்களோடு பழக விரும்புகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கொரிந்து சபையிலும் இந்த பிரச்சனை காணப்பட்டது. அவர்கள் இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறார்கள். இருக்கிறவர்கள் எல்லாரும் கூடி ஒன்றாக சாப்பிடுகிறார்கள். இனி ஏழை ஒருவன் வருவான், அவனுக்கு இல்லை அந்த அக்கறை கொஞ்சம் கூட இல்லை. பவுல் அதை வன்மையாக கண்டிக்கிறார். இப்படி செய்வது கர்த்தருடைய ராப்போஜனம் அல்லவே என்று சொல்லி கண்டித்து எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் திருச்சபையிலே தாங்கள் திருவிருந்து எடுக்கிறோம் அப்படி இப்படி என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட இல்லாதவர்களை அவமாக்கி போடுகிற ஒரு காரியம், இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிற காரியம், இல்லை இல்லாதவர்களை மட்டமாய் பார்க்கின்ற காரியம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் எடுக்கிற ராப்போஜனமே வேஸ்ட் ஆகி விடுகிறது. சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள். கிறிஸ்து எந்த நிலைமையில உங்களை ஏற்றுக்கொண்டார்? நீங்கள் மிக மிக வெள்ளுடை அணித்து பரிசுத்தமாக இருந்த போது உங்களை ஏற்றுக்கொண்டாரா? நீங்கள் கடவுள் தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பாரா? இல்லை. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மீது வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். பாருங்கள், நாம் பாவிகளாயிருக்கை
அப்போ நாம் அழுக்காக இருக்கும்போது தான் அவர் நம்மோடு பயணித்து நம்மை மீட்டெடுத்தார். ஆனால் நாம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம்? இவன் கூட கை கொடுத்தால் அழுக்காகிவிடும், இவன் பக்கத்தில் சென்றால் நாற்றம் எடுக்கும், வேர்வை நாற்றம் வரும், இவனுக்கு என்ன ஆடை அணிகிற டேஸ்டே கிடையாது, இந்த சாதாரண ஒரு உடை அணிந்திருக்கிறான், அழுக்கு துணி வந்திருக்கிறான் என்று சொல்லி மட்டம் தட்டி கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் எந்த அடிப்படையிலும் பாரபட்சம் பார்ப்பது கிறிஸ்தவர்களுக்கு உரியதல்ல. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறோம் என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்போம். மனிதர்கள் மேல் பட்சபாதம் வைத்துக் கொண்டு அப்படி விசுவாசம் வைக்கிறோம் என்று சொல்லி அப்படி இருக்காது. அதற்கு நீங்கள் விசுவாசிகளாக இல்லாமல் இருந்து விடலாம்.